எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டமெல்லாம் இருக்கு. ஓ, தறிகிட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், பரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். இந்த விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், தன்னுடைய ரசிகர்கள், அவர்களுடைய குடும்ப பெண்களை பற்றியோ இல்லாட்டி கட்சி தலைவர்களை பற்றி இந்த பெண்களை பற்றி பேசியதற்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் ஒரு அறிக்கையாகவோ இல்லை ஒரு அறிவித்தலாகவோ விடவில்லை. ஆனால் இப்போ திடீர்னு சொன்னால் பெண்கள் ரீதியாக தன்னுடைய விவகாரத்து மற்றும் இந்த திரிஷா விஷயத்தில் தனக்கு பேர் கட்டு போகுதுன்னு சொன்னோன்னே அது ஒரு அரசியல் ஆக்கிறதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொன்ராஜ் அவர்கள் ஒரு யூடியூப் ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு தவறான வார்த்தையை ஒட்டுமொத்த டிவிக்கே பெண்களையும் பார்த்து பேசிட்டாரன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக நேட்டிலேருந்து போய்கொண்டிருக்குது. உண்மையிலே அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதில் உண்மையிலே அவர் பொதுவாக சொல்லலை, குறிப்பிட்டு பேசக்கூடிய சில பெண்களை, அந்த பெண்களை மட்டும்தான் மையப்படுத்தி அவர் பேசுகிறார். அதுக்கு நிறைய பேர் எதிர்மாறான கருத்துக்கள். இப்போ கடைசியாக விஜயும் உடனடியாக தானே இறங்கி காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு அப்படி இப்படியெல்லாம் செய்திருக்கிறார். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், தன்னுடைய ரசிகர்கள், ஏனைய நடிகர்களை பற்றியோ அவர்களுடைய குடும்ப பெண்களை பற்றியோ இல்லாட்டி கட்சி தலைவர்களை பற்றி அந்த குடும்ப உறுப்பினர் அந்த பெண்களை பற்றி பேசியதற்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் ஒரு அறிக்கையாகவோ இல்லை ஒரு அறிவித்தலாகவோ விடவில்லை. ஆனால் இப்போ திடீர்னு சொன்னால் பெண்கள் ரீதியாக தன்னுடைய விவகாரத்து மற்றும் இந்த திரிஷா விஷயத்தில் தனக்கு பேர் கட்டு போகுதுன்னு சொன்னோன்னே அது ஒரு அரசியல் ஆக்கிறதுக்காக இப்போ திடீர்னா போல் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஓகே, சரி, அது பிரச்சனை இல்லை. பொன்ராஜ் பேசினதே தவறாக கூட இருக்கலாம், தவறண்டே வச்சுக்கொள்வோம். ஆனால் இதே கட்சியில் இந்த வாயை வாடகைக்கு விடுற நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு ஒரு பேட்டியை பார்த்தனா, அந்த பேட்டியில் சாட்டை துறைமுருகன் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னு சொன்னால், சாட்டை உன் வீட்டுக்குள் சீமான் பூந்து கொள்ளாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொன்னால், நீ அந்த இடத்துல சாட்டையினுடைய மனைவியை, ஒரு கட்சியினுடைய தலைவரை, அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை எல்லாரையும் நேரடியாக பேர் சொல்லி கொச்சப்படுத்துகிறேன். அப்போ அதுக்கு யாரெல்லாம் உண்மையிலே கண்டித்த நீங்கள் யாருமே அதை பற்றி பேசவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. ஆனால் அதே நாஞ்சில் சம்பத்தை இன்றைக்கு பார்க்கணும் ஒரு பேட்டியில் ஒரு ஊடகத்தில் கேட்கணும், இப்படி ஒரு கருத்தை பொன்ராஜ் பேசியிருக்காருன்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு பொது வழியில் ஊடகத்தில் பேச முடியும், ஆஜா ஓஜா அப்படி இப்படி ஏதோ இவர் பெரிய நியாயவான் மாதிரியும் கதைக்கிறார், மன்னிப்பு கோணம் இல்லைன்னு சொன்னால் நடக்கிறது வேறு அப்படி இப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவருக்கு இதை சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் இவர் அதுக்கு ஒரு யோக்கியமான மனுஷனாக இருக்க முடியும்? இவரே எல்லா இடம் அப்படியாப்பட்ட கொச்சத்தனமான பேச்சில் தான் பேசுகிறார். இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே மிக மோசமான முறையில் தான் பேசினோம். முழு பெண்களையுமே இழிவுபடுத்துறது இந்த டிவிக்கே கும்பல். இன்றைக்கு அந்த பொன்ராஜுக்காக எதிராக நிற்கிற பொதுவான ஊடகத்தவர்கள் எல்லார்டையும் ஒரு கேள்வி, நீங்கள் எல்லாரும் இவர்கள் ஏற்கனவே பேசினதையும் இப்படியாப்பட்ட விடயங்களையும் கண்டிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிக்கல. ஆனால் இன்றைக்கு நின்று பொன்ராஜை தலைப்பு போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அதோடு சேர்த்து அப்துல் கலாமையும் அதுக்குள்ள இழுத்து அவர்கிட்ட உதவியாக இருந்தவர் இன்றைக்கு அந்தனனும் ஒரு வீடியோ போட்டுக்கார், அப்படியா இப்படியான்னு சொல்லி அப்துல் கலாமையும் இதுக்குள்ள இழுத்து போட்டு அவர்கிட்ட பேரே மணியாக பண்ணணுன்னு சொல்கிற ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்க.
ஆனால் நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், இந்த டிவிகே கட்சி அந்த தொண்டர்கள் அந்த ஃபேன்ஸ் தான் இந்த பிரச்சனைகளை உண்மையிலேயே முதல்ல ஆரம்பித்து வச்சது. அந்த ஆரம்பித்து வச்சதுன்ற விளைவு தான் இன்றைக்கு இப்படி இவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சேர்ந்துருக்குது. உண்மையிலே ஒட்டுமொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்துறது, ஒரு பெண் கட்சியிலேருந்து விலகினா அந்த பெண்ணை போட்டு படு கேவலமாக எழுதுறது, இப்படியாப்பட்ட வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது இந்த கட்சியை சேர்ந்தவர்கள். அந்த எந்த தலைமையுமே இதுக்கு கண்டனம் தெரிவித்ததும் இல்லை, அந்த ரசிக கூட்டத்தையோ அந்த தொண்டர்களையோ அடக்கினதும் கிடையாது. இப்போ அது உங்களுக்கு எதிராகவே வந்து நிற்கிது. இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்னு சொன்னால் பொங்குறீங்கள். நீங்கள் பொங்கக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்த நீங்கள் என்று சொல்லி பாருங்க. சாட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதில் அந்த வீடியோவில் அவர் சொல்கிறார் எவ்வளவு கேவலமான பதிவுகள் தன்னுடைய இதில் போடினோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் முதல் ஆரம்பிக்க டிக்டாக்கில் எனக்கு எவ்வளோ கேவலமாக எல்லாம் எழுதப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு எழுதி அது எனக்கே சில என்னுடைய சொந்தக்கார நண்பர்கள் எல்லாம் ஏன் இப்படி நீ இதில் பேசுகிற, இதை பார்த்தியா இந்த கூட்டம் எப்படி எல்லாம் இது பண்ணுது, இது தேவையா அப்படின்னு சொல்லி. இது எனக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்குது. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நீங்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கருத்தியல் ரீதியாக உங்களால் பேச முடியலன்னு சொன்னால் பேசாமல் இருக்கணும். ஆனால் இப்படி நீங்கள் பேசி போட்டு இன்றைக்கு திடீர்னா போல் நீங்கள் பொங்குறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையிலே உங்களுடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் எத்தனை இடத்துல எவ்வளோ மோசமான முறையில் வார்த்தையில் பேசியிருக்கணும், வார்த்தையில் விட்டுருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒருக்கா திருப்பி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு முதல்ல உங்களோட கட்சிக்காரரை, உங்களோட பெண்களை, உங்களுடைய தொண்டர்களை அடக்குங்கோ. அடக்கிட்டு அரசியல் செய்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு ஒழுங்கான அரசியலை செய்யணும். சரியா? நீங்கள் எடுக்கிற ஆயுதத்தை அதுக்கு சமாளிக்கிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆயுதத்தை சில பேர் எடுப்பினோம், அது ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? நீங்கள் முதல்ல உங்களை திருத்தி கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு மற்றவர்களை திருத்துறதுக்கு பாருங்க. நன்றி, வணக்கம்.